நாத்தனார் தான் புதிய மாமியாரா? இதான் தலைப்பு. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. மரியாதை தெரிந்த மருமகள்கள். இந்த பக்கம் முழுக்க நடிக்க தெரியாத நாத்தனார்கள். ஓகே, நான் உங்களை பார்த்துக்கிறேன். ஆனா நீங்க ஏன் என்ன ஒரு பொண்ணா கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க? கேட்டது யாராக இருக்கும்? எந்த நாத்தனாராக இருக்கும்? எங்க அண்ணியா இருக்கும். உங்க அண்ணியா இருக்க வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும். நீ கான்ஃபிடென்ட். அனிஷியா கூட அவங்க மதிக்கல, ஒரு மிஷினா பாக்குறாங்க. 24 hours நாங்க வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. வாரத்துல 4 நாள் இங்க தான் இருப்பாங்க. வரும்போதே ஒரு கால் வந்துரும், நான் வர, எனக்கு இதெல்லாம் ரெடியா இருக்கணும். ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? காஃபி ரெடியா இருக்கணும், டிஃபன் ரெடியா இருக்கணும், எல்லாம் இருக்கணும். வேலைக்கு போகும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிளம்பணும். முடியல. அதுக்கு தானே சார் மருமக செஞ்சு கொடுக்கறதுக்கு தானே சார் வீட்டுல மருமகன்னு ஒருத்தர் வச்சிருக்கிறது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எதுக்கு சார்? கணவரை தான் சார் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அவங்களும் சேர்த்து கல்யாணம் பண்ணல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. வீட்டுக்கார மட்டும் கிளம்ப, நாத்தனார்லாம் எங்க சார் போறது? நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏத்துவா போ. நாத்தனாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல, அவங்க குடும்பத்தையும் அவங்க பார்க்கணும்ல, அதை ஏன் பார்க்க மாட்டாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. 4 நாள் என் அம்மா வீட்டுக்கு வரீங்கன்னு கேக்குறாங்க. சார் நான் வரலன்னு சொன்னா கூட எங்க அண்ணன் விட மாட்டான் சார். எங்க வீட்டுக்காரர் எப்படி சார் கூப்பிடுவாரு? வரவங்கள வேண்டான்னு தரத்தி அனுப்ப முடியுமா? யாருன்னா ஒருத்தர் சொல்ல வேண்டியதானே, நீ ஏன் அப்பப்போ வந்து உட்காந்துக்கிற, உன் வீட்டு தேடி போன்னு சொல்ல வேண்டியதானே. அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி, உன்கிட்ட எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. கூட பிறந்த அண்ணன் சொல்றதை விட வேற என்ன சார் அது வாக்கு? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அண்ணன் சொல்றா அதெல்லாம் ஓகே, அவங்களும் ஒரு பொண்ணு தானே சார், அவங்களுக்கு தெரியாதா? தெரியல. பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாதா? நம்ம மட்டும் வந்து இங்க சொகுசா உட்காந்து சாப்பிடுறோமேன்னு சொல்லிட்டு. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா போடுறீங்க? தெரிஞ்சதானே சார் நான் வரேன். அவங்க கஷ்டப்படுறாங்க ஆமா, தெரிஞ்சா தெரிஞ்சதான் சார் வரேன். ஏன்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் வரேன். ஏன் உனக்குள்ள இவ்வளவு ஒரு வன்மம்? நீ எல்லாம் மனுஷ டென்மன் தானா? அது ரொம்ப தவறான வாதம் சார். அவங்க இப்படி சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க 4 நாள் அவங்க அம்மா வீட்டுல போயிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? அது எங்க அண்ணன் பிரச்சனை, அவங்க பிரச்சனை சார், என் பிரச்சனை இல்ல. நல்ல வேளை எங்க பொண்ணுங்க எதையும் உங்க வீட்டுல கொடுக்கல. போய் நீங்க என்ன சொன்னீங்க? நாசூக்கா இவங்க வந்து போறது சிரமமா இருக்குங்கிறத எப்படி நாசூக்கா சொன்னீங்க? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. திட்டிக்கிட்டே தான் நம்ம ஏதாவது ஒண்ணு செய்வோம். பாத்திரத்தை தூக்கி போடுவோம், கோவத்தை வந்து பிள்ளைங்க மேல காட்டுவோம். இதை விட என்ன உங்களுக்கு இண்டிகேஷன் வேணும்? நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் சார். நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். திமிர் பிடிச்சவன், தலகணம் பிடிச்சவன். இப்ப கூட பாரு இப்படி பேசுறான் பாரு, மயிராண்டின்னு தான் சொல்லுவான். ஆமாண்டா மயிராண்டி, நான் அப்படிதான்டா. என்னடா பண்ணுவேன்? பாத்திரத்தை உடைச்சா கூட நான் கண்டுக்க மாட்டேன். எனக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. சமாளிக்கவே முடியல. அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்களே. பாருங்க, சங்கீதான் இருக்கும் அதுல. சங்கீதா தங்கூதர வயசுல சங்கீதா. டிவி வால்யூம் பாத்தீங்கன்னா 18, 19, 20 ரைஸ் ஆகும். ஆனா அது டிவி வால்யூம் ரைஸ் ஆகுதுல, அவங்க பிபி ரைஸ் ஆகும். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. பறந்தடிச்சு கொல்ல வந்தாவே மாமியார் எனக்கு ஒரு வாரம் பேச மாட்டாங்க. நாங்க வராத சமயத்துல வீட்டுல பிரச்சனைகளே வரது இல்லையான்னு கேளுங்க. பிரச்சனை வந்துதான் நாங்க பாத்துப்போம். நாங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு பெருசா தெரியுது. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு இருந்தாலும் எனக்கு முடக்காம. இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி கொடுத்துருக்கலாம், பாழ்கணத்துல தூக்கி தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லத்தான் சொல்லுவோம். டேய் டேய், ஏன்டா அப்படி தரித்திரியம் பிடிச்ச மாதிரி பேச? மாமியாரோடையோ போய் பேசல, நம்மள ஓரமா ஒதுக்கிட்டாங்களோன்னு ஒரு கில்ட்டி எங்களுக்கு வருது. இன்னொன்னு மெயினா என்ன நடக்குதுன்னா, இங்க என்ன நடக்குதோ அடுத்த செகண்ட் அவங்க அம்மா வீட்டுக்கு போன் போகுது. உண்மை. வந்து எங்க வீட்டு பொண்ணு சார், நான் எங்க வீட்டுல என் விஷயத்த பத்தி பேசுறேன், எங்க அம்மா கிட்டயும் என் தம்பி கிட்டயும். அம்மா கிட்ட தம்பி கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை தெரிஞ்சுக்க உனக்கு ரைட்ஸ் இருக்கு. உங்க அம்மா அப்பாக்கு உன் கூட பிறந்தவங்களுக்கு என்ன ரைட்ஸ்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. உங்க அண்ணன் வீட்லயோ தம்பி வீட்லயோ இங்க என்ன நடக்குதோ அதை போய் நீங்க உங்க ஹஸ்பண்ட் வீட்ல சொல்றீங்கல்ல. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. நான் யாரும் அந்த மாதிரி சொல்றதே கிடையாது. சொன்னா அசிங்கம் வந்து எங்களுக்கு தான். நீங்க ஒரு நாத்தனாரா இருந்து உங்க அம்மா வீட்டை விட்டு கொடுப்பீங்களா ஹஸ்பண்ட் கிட்ட? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க அம்மா வீட்டை தேடி வராங்கல்ல, அது மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க எங்க அம்மா வீட்டை தேடி தானே சார் போக முடியும். குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம்.
நாள் வரமா, எனக்கு ஒரு நாள் பிரச்சனைனா அவங்க அம்மாட்ட சொல்லட்டும். என் நாத்தனார் வாரத்துக்கு 4 நாள் வரா, எனக்கு அவளால பிரச்சனைன்னு சொல்லட்டும் சார். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தெரியுமா, அதுல உங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம், நம்ம நல்லா இருக்கோம், நம்ம நாத்தனாருக்கு ஏதோ விஷயம்ட்டு உடனே அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? உள்ள போனா காசிப் பேசணும், இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது எங்க அம்மாக்கு நான் தெரியப்படுத்த. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண நாத்தனாரின் பிரச்சனை இது. உங்க வீட்டு பொண்ணு ரைட்டா, எப்படி ஒரு காசிப்பா சிக்கிட்டான் போல இருக்கு. பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. நாத்தனாருக்கு என்ன உரிமை இருக்கு முதல்ல அதை சொல்லிருங்க. எங்க அம்மா அப்பா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட கேட்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. வீட்டு கிச்சன்ல கடைசி வரைக்கும் எனக்கு உரிமை இருக்கணும் சார். நான் கல்யாணம் ஆகி வந்துட்டேன், நான் மட்டும் தான் சமைப்பேன், நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. என் தம்பிக்கு குழந்தை பிறந்ததுன்னா சார், அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா முதல் செய்யறதையும் நான் தான் சார் செய்வேன். அது என் உரிமை. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? புகுந்த வீட்லயும் உரிமை இல்ல, புகுந்த வீட்லயும் உரிமை இல்லையா கிச்சன்ல? உங்க பிறந்த வீட்டுல உரிமை இல்ல, அதுக்கு நானா பொறுப்பு? அப்படி செய்யல, நீ ஏன் அப்படி கிச்சன் வச்சிருக்க, நீ ஏன் அது அந்த குறை சொல்லக்கூடாது இல்ல. இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். உங்களை இடம் கொடுத்தாதான் கலகம் பண்ணி விட்டுறீங்கிறாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன். இப்படி இருக்கே, இதை பண்ணலாம்ல, இது இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வை, நானே சொல்லிடுவேன் கூப்பிட்டு. அதான் பிரச்சனையே. வந்து மாமியார் கேக்குற மாதிரியும் அவங்க தம்பி கேக்குற மாதிரியும் சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். நம்ம நான் தான் பெஸ்ட்ன்னு காட்டுறதுக்காக அதை சொல்லிடுறது. அப்ப உங்களை எப்படி கிச்சனுக்குள்ள வர்றது? நீங்க குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அவ கிச்சனை சரியா மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறா. அடுத்து என்ன பண்ணுவீங்க? புள்ளைய சரியா வளர்க்க மாட்டேங்கிறா. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு தொந்தரவு செய்கிற ஒரு ஆளை நான் எப்படி நல்லபடியா நடத்த முடியும்? சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நானு, டக்குன்னு சீரியஸ் ஆயிருவேன். வீட்டு ஸ்டைல்ல பண்ண இந்த சமையல் வேற மாதிரி. இப்ப தேங்காயை அந்த தேங்காயை அரைச்சு விட மாட்டாங்க. அந்த ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. அம்மா செஞ்ச மாதிரியே தான் உங்க அண்ணியும் செய்யணும்னா உங்க அம்மாவோடய உங்க அண்ணன் இருக்க சொல்லுங்க. ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இல்லையா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி சமைக்கிறதுக்கு வரலங்க, உங்க வீட்டுக்கு சமைக்க வரல, வாழ வந்திருக்கேனா. நாங்க ஃப்ரெண்டும் கிடையாது, நாங்க எதிரியும் கிடையாது, நாங்க உங்க லைஃப்ல நாங்க யாரு? அப்படி கேளு. சொல்லுடி கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு போக வேண்டியது. எப்படி அடிபணிஞ்சு சொல்லுங்கள் அப்படி நாங்க இருக்கணுமா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். என் ஒய்ஃபை வந்ததுனால தான் எங்க அண்ணன் நல்லபடியா இருக்கான். இப்ப பிள்ளைங்களாம் நல்லா இருக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அதான் நம்ம தெரிஞ்சிட்டோம்ல. அவங்க பாவம் கொஞ்சம் பயந்த சுபாவமா இருக்காங்க. 4 நாள் போனாலும் கொண்டாலும் நீங்களும் ஏதாவது காப்பி கீப்பி போட்டு குடிச்சுக்கிட்டு. இல்ல, இனிமே முடிவு மாத்திட்டேன். அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாத. என்னன்னு 4 நாளால போக கூடாது, ஒரு நாள் போதும். ஒரு நாள் இல்ல, உங்க வீட்டுல ஒரு நாளா இல்ல அவங்க வீட்டுல ஒரு ஒரு டப்புன்னு திருந்திட்டா அப்புறம் அதுல என்ன வேல்யூ இருக்கு? அவங்க சொன்ன ரிக்வெஸ்ட் அப்படி. நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.